முதல் முறையாக நானே ஒரு நேர்காணலை வந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன பிரச்சனை யாரால? சேலம் ஜங்ஷன் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் விஜயா என்கின்ற விஜயகுமார். நீங்க எத்தனை வருஷமா சங்கத்தை 2006 இருந்து நாங்க இருக்கிறோம். சங்கமா இல்லை, ஒரு அமைப்பால் நாங்கள் ஒரு 47 ஓனர்கள் 100 லாரியை அங்கு காலங்காலமா இயக்கிட்டு வரோம். அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த வாரம் அதிகமாக ஏற்றும்போது நிர்ணயிக்கப்பட்ட வாடகைகளை வந்து குறைவா வாங்கிட்டு வரும். ஒரு டனுக்கு 200 ரூபாய் வாடகை, அதில் வந்து 19 டன் 500 கிலோ தான் அரசு நிர்ணயிக்கப்பட்ட பாரத்தை நிலை ஏற்றும். இது வந்து போக்குவரத்து விதிமுறைகளில் சட்ட வடிவமாக இருக்குது. இவர்களை என்ன பண்ணுவாங்க, 25 டன் ஏற்றிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வற்புறுத்தி மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் எங்களுக்கு ஒரு வாடகையை நிர்ணயிச்சு இந்த வாடகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2020 நியமித்த வாடகை 2026 அதே தான் வாங்கி கொடுக்குறாரு. ஓவர் ரோடு டல்லேஷன் ஏற்றணும்னு சொன்னால் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் அனுமதிக்க மாட்டாரு. அவங்க ரெகுலராக ரோடு தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்தில் தினமும் 2 அல்லது 3 அதிகபட்சம் 4 காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கீங்க ஆஃபீஸுகள் போயிட்டு வருவாங்க. யாராவது பேசினா உடனே நடத்துவாங்க. அமைதியாக உட்காரு, அமைதியாக உட்காரு, அமைதியாக உட்காரு. யாருன்னா செல்வம், முருகன், வெங்கடேசன். நீங்கள் ஆரம்பம் சொன்னீங்க, நான் சங்கத்தில் துணை தலைவர். ஆமாம். அப்போ நீங்களே நிர்வாகத்தை உள்ள வந்து தலையீடு செஞ்சு பேசலாம். 1 கோடி ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு அவர் வந்து தரணும், அவர் ஏமாற்றா வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் குற்றச்சாட்டாக போடுறீங்க. அதுக்கு ஆதாரம் மொத்தம் எத்தனை பேர் அங்கே வந்து லாரி சங்க அசோசியேஷன்? குமார், முருகன், செல்வம் 3 பேரும் என்னை காக்க முற்பட்டு பொண்ணூர்கள் சுற்றி எனக்கு கொலை மிரட்டல் விடுத்து அதை நான் சூடமங்கல காவல் நிலையத்தில் போய் புகாராக நான் கொடுத்து 29 நாள் கிட்டத்தட்ட அலைய விடுறாங்க. சூடமங்கலம் காவல் ஆய்வாளர் வந்து வேணும்னே காவலாமம் பண்ணுறாரு, அவர் ஒரு சாதம் வந்துருக்காரு நீ சொல்ல வருது. ஆமாம். அவர் ஏன் அப்படி வந்துருக்கணும்? அவர் காவல்துறை ஒரு பொறுப்பாக வந்தாங்க. ஆய்வாளர் என்னை நடுவோட்ட கூப்பிட்டு ஒருமையில், ஏய் என்னங்க பண்ணுறீங்க, நீ வலைதளங்களில் என்னை பற்றி நீ அதிகமாக பேசுகிற, உன்னை தூக்கி பொய் வழக்கு போட்டு உன்னை குண்டத்தடுப்பு காவலில் உன்னை சிறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரவுடிப்பு காவல் ஆய்வாளர் மாதிரி பென்ஷன் லாரி உரிமையாளர் சங்கம் மாவட்ட சங்கம் கிடையாது. அப்போ உங்களுக்குலாம் ஒரு தலைமை மாவட்ட சங்கம் இருக்கு. அங்கே புகார் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கான ஆவணங்களாக கொடுத்துருக்கீங்களா? மெய்ப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக இந்த மெய்ப்பொருள் யூடியூப் சேனல் மூலமாக சமூகத்தில் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆதரவாக, அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிராக, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் துணிச்சலோடு வந்து பல்வேறு சமூக ஆவணங்களை சுட்டி காட்டிருக்கிறோம். அது மாவட்ட நிர்வாகத்துக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் போய் அது பல தீர்வுகளும் வந்து ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் முதல் முறையாக நானே ஒரு நேர்காணலை வந்து எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அந்த நேர்காணலுக்காக சேலத்தில் வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கிறிஸ்துவ சமூக நீதி பேரவையின் துணைநிலையமான அந்த அணியினுடைய மாநில துணை செயலாளர் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய பிரச்சனையும் அதை தீர்வு நோக்கி வந்து மெய்ப்பொருள் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதில் சேலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியாக அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஆபத்து இருக்குதுங்கிற சூழ்நிலையும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பேட்டி நாங்கள் கட்டமைச்சிருக்கிறோம். இதில் வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. நம்ம வரவேற்போம். இப்போ என்ன பொறுப்பு இருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சியில் சமூக நீதி பேரவையுடைய மாநில துறை செயலாளர் கடந்த 8 ஆண்டுகளாக அரசியல் களம் பணி செய்து தொடர்ந்து கட்சியை உங்களோட செயல்பட்டு இருக்கீங்க. ஆமாம்.
இப்போ வந்து நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்தமாக சொல்லுன்னு சொன்னீங்க. என்ன பிரச்சனை, யாரோட ஆபத்து? சேலம் ஜங்ஷன் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் விஜயா என்கின்ற விஜயகுமார். விஜயகுமார் அவர் என்ன ஆகுறாரு? அவரு சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு. சரி, அவரு ஏன் உங்களை வந்து உயிருக்கு அச்சுறுத்துறாரு? நானும் தொழில அவரும் சரி சமமான தொழில் பலத்தை கொண்டு 20 வருஷமா அந்த தொழிலை செஞ்சுருக்கோம். என்ன தொழில்? லாரி தொழில். சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல வரக்கூடிய தானியங்கள், எஃப்சி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சரக்கு, சிவில் சப்ளை சரக்கு, கேஸ்மிக் பொருள் சரக்கு, சிமெண்ட், உரம், நெல் போன்ற அனைத்து விதமான ரயிலில் வரக்கூடிய சரக்குகளும் நாங்கள் ஹேண்ட்லிங் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் லாரி போட்டு ஓட்டுறீங்க. அந்த அசோசியேஷனுக்கு வந்து அவர் விஜயகுமார் தலைவராக இருக்காருங்களா? தலைவர் தலைவர். அந்த சங்கம் அவரால் உருவாக்குறீங்களா? அவரே உருவாக்குறாங்க. அவருக்கு முன்னால் வேறு யாரும் இல்லை. அவங்க எப்போ உருவாக்குறாங்க சங்கம்? சங்கம் வந்து 2017. நீங்கள் எத்தனை வருஷமா சங்கத்தை உருவாக்குறீங்க? 2006 இருந்து நாங்கள் இருக்கிறோம். சங்கமா இல்லை, ஒரு அமைப்பால் நாங்கள் ஒரு 47 ஓனர்கள் 100 லாரியை அங்கு காலங்காலமாக இயக்கிட்டு வரோம். அதில் இவர் புட்சாலித்தனமாக என்ன பண்ணுறாரு, ஒரு சங்கங்கிற ஒரு காரியத்தை கட்டமைச்சு அதில் அல்லிமுத்து செயலாளர், மாதேசு பொருளாளர், ஜான் பீட்டர் நான் துணைத் தலைவர், செல்வராஜ்ங்கிற ஒரு துணை செயலாளர், இப்படி ஒரு கட்டமைப்பை அமைச்சு இவர்களை எல்லாம் எங்களை துணைநிலை அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகளை பூரா ஓரம் கட்டிக்கிட்டு சங்கத்தை ஒருவரே சுரண்ட நோக்கத்தோடும் அவர் வந்து லாப நோக்கத்தோடும் எங்க 47 லாரி போனவர்களையும் அடிமையாக்கி அவர் செயல்பட்டு வர்றார். சங்கமே இல்லாம இருந்தது போய் சங்கம் உருவான நல்ல விஷயம் தானே? அதே நல்ல விஷயம்னா அவருக்கு மட்டும் நல்ல விஷயமா மாத்திக்கிட்டார். சங்கத்தை வந்து அவ்வளோ பயன்படுத்துறாரு, அதுதான் தப்பு சொல்லுவாங்க. ஆமா, 2006 இருந்து நீங்க ஒன்றா இருக்கீங்க. ஆனால் சங்கம் உருவானது 2017. சரி, இப்போ அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு லாரியில ஒரு அரசு நிர்ணயிக்கப்பட்ட பாரத்தை நாங்க ஏத்துறதுக்கு இல்லாத அதிகமா ஏற்ற சொல்லி எங்களை வற்புறுத்துவோம். அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப அந்த பாரம் அதிகமா ஏற்றும் போது நிர்ணயிக்கப்பட்ட வாடகைகளை வந்து குறைவா வாங்கி தருவார். அவர் வந்து ஒரு ரவுடி மாமல் தண்டனை வசூல் பண்ணிட்டார். தொழில் செய்யற இடத்துல எங்க உங்களுக்கு ரவுடி மாமல் வருது எப்படி சொல்றீங்க? வாடகை ஒரு டன்னுக்கு சேலம் ஜங்ஷன் கூச்செட்ல இருந்து எடுத்துக்கிட்டு நெத்திவேடு பகுதிக்கு போனா ஒரு டன்னுக்கு 200 ரூபாய் வாடகை. அதில் வந்து 19 டன் 500 கிலோ தான் அரசு நிர்ணயிக்கப்பட்ட பாரத்தை நிலை ஏற்கும். இது வந்து போக்குவரத்து விதிமுறைகளில் சட்ட வடிவமாக இருக்கிறது. இவர் எங்களை என்ன பண்ணுவார், 25 டன் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை வற்புறுத்தி அவங்க தம்பிங்க முருகன், செல்வம், வெங்கடேஷ், இந்த சில தலித் கட்சியோடைய லீடருங்க, அங்கே இருக்கிற ரவுடிங்க, அவர்களை வச்சு மிரட்டுவார் லாரி ஓனர்கள். நாங்கள் 25 டன் அவருடைய வற்புறுத்ததுக்கு காரணமாக இந்த 25 டன் ஏற்றிட்டு போவோம். 19 டன் 500 கிலோவுக்கு தரக்கூடிய இந்த வாடகையை 25 டன்னுக்கு கொடுப்பார். அப்போ வந்து அவர் வந்து லோடு கணக்கு தான் பேசுறாரு, டன்னேஜ் கணக்குலாம் அவர் பேசுறாரு. லாரி சங்கம், மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் எங்களுக்கு ஒரு வாடகையை நிர்ணயிச்சு இந்த வாடகையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2020 நியமித்த வாடகை 2026 வரை அதே தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு, வாங்கி கொடுக்குறாரு. ஆனா அதிக வாடகையை அவர் வாங்கிக்கிறாரு. டன்னுக்கு 20 ஒரு ரவுடி மாமலாம் எடுத்துக்கிறார். ஒரு ரேக்குங்கிறது 42 வாயிடுது. 42 வாயிலிருந்து 2550 2600 டன் சரக்கு ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு டன்னுக்கு 20 ரூபா இதை அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா 52,000 ரூபாய் அவரு ரவுடி மாமலாம் எடுத்துக்குவார். உங்ககிட்ட வந்து நூதனமா மோசடி பண்ணி வாங்குறாருனால அதை நீங்க ரவுடி மாமன்னு சொல்றீங்க. நூதன மோசடி பண்ணுங்க, ரவுடி மாமன்னு சொல்லி லாரிக்கு 100 ரூபாய் எடுத்துக்குவார். அது கட்டாயம். அதை கேட்டா அரசு அதிகாரிகளுக்கு நான் லஞ்சம் கொடுக்குறேன், இந்த வழித்தட ஆர்ஐக்கு கொடுக்குறேன், ரயில்வேக்கு செலவு பண்றேன், காவல்துறைக்கு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லி லாரி ஒன்று 126 லோடு வரும் ஒரு ரேக் பண்ணுறேன். அதுக்கு 12,600 ரூபாய் தினம் எடுத்துக்குவார். நான் அடுத்து அதான் கேட்கலாம், நீங்க அதுல பதிலே சொல்லிட்டீங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஓவர் லோடு டன்னேஜ் நீங்க ஏற்றுங்கன்னு சொன்னா
ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் அனுமதிக்க மாட்டாரு. அவங்க ரெகுலராக ரோடு ஓடலாம் தெரியாது. நீங்கள் சொல்லலாம் ஒரு முக்கியமான போக்குவரத்து ஜங்ஷன் குட்ஸ் இருக்கலாம் சரிங்களா. அப்போ அங்கே ரெகுலராக வந்து குட்ஸ் போகுது வருதுன்னு தெரியும் போது அங்கே இப்போ வந்து ஆர்டிஓ வந்து தடுப்பாங்க, இவ்வளோ லோடு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க இல்லையா. சேலம் வெஸ்ட் ஆர்டிஓ அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ரூபா வாங்குறான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் ரெவன்யூ மாமூல். அது பார்த்தீங்கன்னா கந்தம்பட்டி ஆர்டிஓ, பொங்கலூர் ஆர்டிஓ, சேனாங்கிபட்டி ஆர்டிஓ, இப்படி கொல்லாம்பட்டி ஆர்டிஓ 3 ஆர்டிஓ ஆஃபீஸுங்க 4 ஆர்டிஓ ஆஃபீஸு சம்மந்தப்படுது. இந்த எடுக்கிற 100 ரூபா காசை அவங்களுக்கு நான் லஞ்சமாக கொடுக்குறேன், அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து நான் 25 டன் ஓட்டுறதுக்கான வழிமுறையை செய்கிறேன். போக்குவரத்து புலனாய்வு போலீஸுக்கு நான் காசு கொடுக்குறேன், எலங்கோவுக்கு காசு கொடுக்குறேன், டிராஃபிக் ஆர்ஐக்கு காசு கொடுக்குறேன், ஓகே மேல்மட்டத்தில் வந்து கீழ்மட்டம் வரைக்கும் காசு லஞ்சம் கொடுக்குறாரு கொடுத்து வேலை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்கிறேன். ஆனால் கொடுக்குறாரா இல்லையான்னு தான் நமக்கு தெரியாது. தெரியாது ஆதாரம் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு நமக்கு தெரியாது தெரியாது. அப்படி ஒரு வேளை கொடுத்து வாங்குறாங்க, அது ஆதாரம் கொடுத்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம், அவங்க பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்தில் தினமும் 2 அல்லது 3 அதிகபட்சம் 4 காவல்துறை சம்மந்தப்பட்டதுங்க ஆஃபீஸுக்குள்ளார போயிட்டு வருவாங்க. ஆனால் உள்ளே போய் பணம் வாங்குறவங்க சும்மா போயிட்டு வராங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் லாரி ஸ்டேஷன் ஆஃபீஸ் விஜயகுமார் ஸ்டேஷன் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. வராங்க. காவலர்கள் தான் போட்டு வராங்களா இல்லை வந்து டிராஃபிக்ல இருந்து யாராவது வராங்க? டிராஃபிக்லேருந்து வருவாங்க, இறந்த போலீஸும் வருவாங்க, எல்லாரும். சரி, இப்போ இது வந்து உங்களுக்கும் அந்த அசோசியேஷனுக்கும் ஒரு தொழில் தகராறு முரண்பாடு இருக்குது, அதெல்லாம் உங்களை அச்சோடு ஏற்படுத்துறாங்க புரிஞ்சிக்க முடியுது. இதே மாதிரி வேற வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே நிறைய பேர் ஓனர் இருக்காங்க, வேற யாருக்குலாம் அந்த பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? இல்லை, எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னன்னு சொன்னால் கேள்வி கேட்குற 4-5 அவருடைய கைக்கூலிங்க இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே மிரட்டுவாங்க. லாரி சங்க கூட்டம்னு போடுவாங்க, அதில் அவங்க தம்பிங்க ரவுடிங்க 3-4 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுக்குவாங்க. யாராவது பேசினா உடனே அவங்க மிரட்டுவாங்க, அமைதியாக உட்காரு, அமைதியாக உட்காரு, அமைதியாக உட்காரு. யாருன்னா செல்வம், முருகன், வெங்கடேசன், இவங்க 3 பேரும் பயங்கரமாக மிரட்டுவாங்க. இந்த லாரி ஓனர்களில் சில தலைவருக்கான கைக்கூலி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சில விதமான கமிஷன் அவர் சைடில் கொடுக்கறதுனால அவருக்கு சாதகமாக பேசி மற்ற லாரி ஓனர்களை அடக்கி ஆகுறது தான் இவருடைய வேலை. ஓகே, இந்த சங்கத்தில் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் தலைமையில் இருந்தா சார்? இவர் ஒருத்தர் தலைமையில் இயங்குகிற செயலாளர் இறந்துட்டார், அவர் பெயர் அலிமுத்து. பொருளாளர் மாதேஷ், மணி டிரான்ஸ்போர்ட் மாதேஷ், அவர் இறந்துட்டாரு. இப்போ மீதி இருக்கிற ஆளுங்க நிர்வாக தரப்புல ஜான் பீட்டர் ஒருத்தங்க, செல்வராஜ்னு ஒரு ஆள் இருக்காரு, செல்வம்னு ஒரு ஆள் இருக்காரு. ஆனால் இந்த செல்வமும் செல்வராஜையும் அவருடைய ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் ஆரம்பம் சொன்னீங்க 4 சங்கத்தில் துணை தலைவர் சொல்லி. ஆமாம். அப்போ நீங்களே நிர்வாகத்தில் உள்ள வந்து நீங்கள் போய் தலையீடு செஞ்சு பேசலாமா? இல்லைங்க, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சங்கத்தில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நான் கேள்வி எழுப்பலாம், அவருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே அனுப்பிட்டேன், இவர் சங்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு. அது தீர்மானம் போட்டுருப்பாங்க. தீர்மானம் போட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி சங்கம் ஆரம்பித்த காலத்துல இவர் ஒருத்தரே தலைவர் இருக்கார். நீங்கள் தீர்மானம் நகல் கேட்டீங்களா? நீங்களும் சட்டப்படி அப்படின்னு சொல்லி? இல்லை, நான் இது ஒரு கேள்வி. சரி, இப்போ எதனால உங்களுக்கு வந்து அவரோட உயிர் அச்சை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? 9 வருஷமா என்னுடைய லாரி வாடகையில கண்ணுக்கு 20 ரூபா, 14 ரூபா, 18 ரூபா, 10 ரூபா வீதம் அவர் எடுத்தது. லாரி ஒன்றுக்கு 100 ரூபாய் எடுத்தது காசு. இது எல்லாம் சேர்த்தா எனக்கு 9 வருஷத்துக்கு 1,16 லட்சம் ரூபா பணம் வருது. எனக்கு 9 வருஷத்துக்கு மட்டும் நான் என் தேவைக்காக பார்க்குறேன். அந்த கணக்கு வழக்கில் இருக்கு. ஆனால் இந்த கணக்கு வழக்கு இது ஒருமே எனக்கு கொடுக்கல. இப்போ ஒரு 2 மாசமா இந்த ஓட்டுறது, இந்த லோடு வெயிட்டு, எம்டி வெயிட்டு, இந்த வாடகை விவரம் இந்த 2 மாசத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையும் என்னுடைய பழைய கணக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவர் எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் தர மாதிரி பாரு. அதாவது நீங்கள் சொல்கிறது சங்கம் ஆரம்பிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒழுங்காக போயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை 2017 கிட்டத்தட்ட 9 வருஷம் சங்கம் ஆரம்பிச்சது வந்து இந்த பிரச்சனை வருது. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆதாரப்பூர்வமாக பிரிச்சுலாம் வச்சுருக்கீங்க. கம்பெனிலையும் நான் எந்தெந்த லோடு ஓட்டணும், எந்தெந்த கவர்மெண்ட் சரக்கு ஓட்டணும், எல்லாத்துலேயும் நான் வந்து அந்த வெயிட்டு, வாடகை விவரம், அந்த லிஸ்ட்டு எல்லாமே நான் சேகரித்து என்னுடைய ஆவணங்களை வந்து ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். சரி.
வேகத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல உங்களுக்கு அவர் வந்து தரணும், அவர் ஏமாத்தி தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க குற்றச்சாட்டா இருக்கிறீங்க. அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. மொத்தம் எத்தனை பேர் அங்க வந்து லாரி ஓனர்ஸ் வந்து அசோசியேஷன் இருக்கீங்க? மொத்தம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது 47 பேர் இருக்கோம். இப்போ 36 பேர் தான் இருக்கிறோம். அதெல்லாம் என்ன நீக்கிட்டேன்னு சொல்றேன். இப்போ 35 பேர். இந்த 35 பேர்த்துக்கும் இதே மாதிரி ஒரு தரவடி இருக்கலாம் இல்லையா? இல்லை உங்களை மட்டும் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்தி பணம் வச்சுக்கிறாரு? இல்லை, மொத்தமாக கணக்கு போடுறப்ப 9 வருஷத்துக்கு 9 கோடியே 40 லட்ச ரூபா ஒட்டுமொத்த ஏமாத்தின பணம், அவர் சுரண்டன பணம், அவர் ஏமாத்தின பணம், திருடிய பணம். இதில் என்னுடைய கணக்கு மட்டும் 1 கோடியே 16 லட்சத்தி சொச்சம் எனக்கு பணம். வேற மற்றவங்க கிட்ட இந்த மாதிரி மற்ற ஓனர்கிட்ட இந்த என்ன இப்படி ஏமாத்திருக்கிறாங்க விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட அதே மாதிரி வந்து செக் பண்ணிட்டு தான் அவங்களையும் ஏமாத்திருக்காங்களான்னு. இப்போ அவங்களும் ஏமாத்திருக்காரு. ஆனால் நாங்கள் அவர் எடுத்து கேட்க முடியல, கம்பெனியில் வச்சு மாட்டுறாரு, காவல் நிலையத்தை சொல்லி வாங்கி போடுறாங்க. ஆ, ஆனால் எடுத்து குரல் கொடுக்கல. எடுத்து உங்களை வந்து இப்போ மிரட்டினாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். 13/2/2026 அன்று குமார், முருகன், செல்வம் 3 பேரும் என்னை காக்க முற்பட்டு உன்னை கொண்டுருவன்னு சொல்லி என்னை கொலை மிரட்டல் விடுத்து அதை நான் சூரமங்கல காவல் நிலையத்தில் போய் புகாராக நான் கொடுத்து 29 நாள் கிட்டத்தட்ட அலைய விடுறாங்க. அலைய விட்டு எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த காலத்திலிருந்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. இது ஒரு விசாரணையே இல்லை. நான் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட தடவை போய் ஆய்வாளர்கிட்டையும் அந்த எஸ்ஐ கிட்டையும் நான் கேட்டு கெஞ்சி கதறிட்டா நடவடிக்கை இல்லை. என்ன அதுக்கு கைமாறப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து காவல்துறையில் ஒரு புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த 2.0 சொல்லி ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கு உங்கள் செல்ஃபோன் நம்பர் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும். அதெல்லாம் வந்து ஓடிபிலாம் வருது. கேன்சர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அந்த ஓடிபிலாம் செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க வந்து ஒரு சிஎஸ்ஆர் போட முடியும். அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுமா? 28 நாளுங்கிறீங்க நீங்கள். இப்போ டிலேன்னா கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு ஆய்வாளர் எலெக்ஷன் டியூட்டியை காரணம் காட்டி 29 நாள் கால நீட்டிப்பு செஞ்சார். அந்த கால நீட்டிப்புக்கு அப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், அழுத்தம் கொடுக்குறேன். போய் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்ஆர் கொடுக்குறாரு. என்னுடைய ஆதார் கார்டு வாங்கிட்டு ஏதோ ஓடிபி அதெல்லாம் வந்துச்சு, முறையாக எனக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சிஎஸ்ஆர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி நடவடிக்கை? இது ஒரு சோழமங்கலம் காவல் ஆய்வாளர் வந்து வேணும்னே காலதாமதம் பண்றாரு, அவர் ஒரு சாதாரண நடந்துக்கிறாரு நீங்க சொல்ல வரீங்க. ஆமாம். அவர் ஏன் அப்படி நடந்துக்கணும்? அவர் காவல்துறை ஒரு பொறுப்பானவர் தானே. ஏதாவது அவர் பேர்ல நிறைய புகார் இருக்குதுங்க. இப்போ என்னுடைய காரியத்துல அவர்கிட்ட ஏதாவது கைவிட்டு வாங்கிட்டு போறோம்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது, ஒரு சந்தேகம். அப்போ வந்து குமார் வந்து அந்த மாதிரி பணம் கொடுத்து ஆஃப் பண்றாங்களா? ஆமாங்க. அவர் வந்து யாரு போனாலும் பணத்தை கொடுத்து பண்றவர் இருக்காங்க. அப்படின்னு சொன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு அவர் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா. அப்படி அவ்வளோ பெரிய பண அதிபர். ஏன் சொன்னா எங்க காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு, சுரண்டி வச்சிருக்காரு. அவருடைய ஒட்டுமொத்த நோக்கமும் இந்த சுரண்டன பணம் திருடன பணம் தானேன்னு சொல்லி யார் வந்தாலும் அள்ளி கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து திரும்ப அதிகரிக்க நடவடிக்கை இல்லை 2 மாசமா அப்படின்னு சொல்லி நீங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு அப்போஸ் பண்ணீங்களா? கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கும் சிஎம் செல்லுக்கும் சூரமங்கலம் ஏசிக்கு நேரடியாக கொடுத்தாங்க. சூரமங்கலம் ஏசி மேடத்துக்கு இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் ஆய்வாளர்னு ஏசிக்கு நேரில் போய் மனு கொடுத்தேன். கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சிஎம் செல்லு அனைவருக்குமே நான் வந்து மனுவை அனுப்பியிருக்கிறேன். இவர் மேலே இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி. காவல் ஆய்வாளர் நீங்க உயரதிகாரிகளை பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு மறுபடியும் வேலையை மும்முறை காமிச்சாரா? என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணாரு? அவர் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ஏனைய பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிக்க புதுரோடு பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வராங்க. அப்போ நான் போய் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிங்கிற அடிப்படையில் கூட்டணி கட்சிங்கிறதுனால வாக்கு சேகரிக்க போய் நான் அங்கே நின்றுட்டுருக்கிறேன். சுமார் ஒரு 4:30 5 மணி அளவு இருக்கும். அந்த புதுரோடு பகுதியில் நான் நிற்கும் போது பிரேமலதா விஜயகாந்த் வரத்துக்கு முன்னாடி ஆய்வாளர் என்னை நடு ரோட்டில் கூப்பிட்டு ஒருமையில், ஏய் என்ன இங்கே பட்டுருக்குற, நீ வலைதளங்களில் என்னை பற்றி நீ அதிகமாக பேசுகிற, உன்னை தூக்கி பொய் வழக்கு போட்டு உன்னை குண்டத்தடுப்பு காவலில் உன்னை சிறைப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ரவுடி போன ஒரு காவல் ஆய்வாளர் மாதிரி அவர் நடந்துக்கிறீங்க. உன்னை வந்து குண்டத்தடுப்பு சட்டத்தில் நான் போட்டுருவேன், துப்பாக்கி சுட பர்மிஷன் தான் உன்னை சுற்றுவாங்க நடுரோடிங்க அப்படி பேசினா எந்த ஆய்வாளர்? கிருஷ்ணமூர்த்தி ஆய்வாளர், சூரமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி. பப்ளிக்ல நடுரோட்டில் மாட்டாரு. கூட அவருடைய ஜீப் டிரைவர் இருக்கிறாரு.
ஐஎஸ்எஸ்ஐயும் கூட இருக்கு. ஐஎஸ்எஸ்ஐயும் கூட இருக்கு. சோழமலை ஐஎஸ்எஸ்ஐ கூட இருக்கிறாரு. என்னைய மிரட்டுறாரு. என்னைய ஒரு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அந்த வாக்கு சேகரிக்க வந்த பொதுமக்கள் என்னை மிரட்டத்தை பார்த்து இவரையும் என்னையும் ரோட்டில் விட்டுப்பாங்க. அப்படி ஒரு அராஜக முறையில் என்னை மிரட்டினாங்க. நீங்க என்ன சொன்ன மாதிரி குமார் வந்து பணம் கொடுத்து எல்லாத்தையும் யார் பண்றாருங்கிறது கிட்டத்தட்ட வந்து அந்த சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதை வச்சுதான் நீங்க சொல்றீங்க. ஆமாம், ஆமாம். இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை? அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு நீதி கிடைக்கணும்னா வெகுஜன மக்களும் சமூக ஆர்வலர்களையும் நான் மட்டும் திரட்டி போராட கூடிய நிலையை சோழமலை காவலையும் ஏற்படுத்தியிருக்குது. ஜென்சன் நாகரிக சங்க தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நான் கடந்த காலங்களில் நிறையா போராட்டங்களில் நான் வந்து கலந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நல்லது நான் பண்ணியிருக்கிறேன். தொழில் வளர்ச்சிக்கான, என்னுடைய வளர்ச்சிக்கான, பொதுமக்கள் வளர்ச்சிக்கான நான் நிறைய பாடுபட்டுருக்கேன். இவங்க என்னை வந்து மிரட்டி என் உயிரை வந்து எடுக்கிறதுக்கான எல்லா விதமான கால சூழ்நிலையும் உருவாக்கி வச்சுட்டாங்க. என்னை உயிர் பயம் காட்டிட்டாங்க. ஆய்வாளரும் சினிமா தானே சொல்றீங்க. ஆய்வாளரும் விஜயகுமாரும் எனக்கு உயிர் பயம் காட்டிட்டாங்க. இந்த உயிர் பயம் காட்டுறதுக்கு அப்புறம் நான் வந்து போராடி மாண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெகுஜன மக்கள்கிட்ட, சமூக ஆர்வலர்கிட்ட, சமூக சிந்தனை உள்ளவர்கிட்ட நான் வந்து உதவி கேட்டுட்டு இருக்கேன். போராட்டங்களமாக இதை மாற்றி போராட்ட வடிவமாக எடுத்து இதை வந்து என்னையும் நான் பாதுகாத்துக்கணும். அந்த ஜென்சன் குட்ஷத்தில் வர அந்த லாரி தொழிலையும் அங்கே இருக்கிற மக்களையும் நான் பாதுகாக்கணுங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ இந்த ஜங்ஷன் லாரி உரிமையாளர் சங்கம் அப்படிங்கிறது மாவட்ட சங்கம் கிடையாது. அப்போ உங்களுக்குலாம் ஒரு தலைமை மாவட்ட சங்கம் இருக்கலாம். இருக்கு. அங்க புகார் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கான ஆவணங்கள்லாம் கொடுக்க முடியுமா? இருக்கா? 3 முறை புகார் கொடுத்துருக்குறேன். அவங்க கூப்பிடுறாங்க. இவர் வரமாட்டேங்கிறார், வர மறுக்கிறார். இவர் விசாரணைக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. விசாரணைக்கு வர மறுக்கிறாரு. அதை வந்து அது ஒரு காரணமாக அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு மாவட்ட சங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த தொடர்ச்சியா இது சம்பந்தமா நீங்க வந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வீங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சங்கத்தின் பேர்ல மோசடி பண்ணி கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு எதிரான உங்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்கணும். அது வந்து ஒரு சமூக நீதிக்கான குரல். அந்த குரல் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருள் சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட எல்லா வந்து அந்த சமூக நீதியை பெற்றுத் தருவதற்கான எந்த வகையான ஆலோசனைகளையும் மெய்ப்பொருள் சார்பாகவும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். தொடர்ந்து மக்களோட வந்து இணைந்திருக்கோம். உங்கள் பிரச்சனை வந்து ஜெயிக்கும். மெய்ப்பொருள் யூடியூப் சேனலுக்கு ஜேவி சந்திரா டிரான்ஸ்போர்ட் சார்பாகவும் ஜான் பீட்டர் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான சமூக அக்கறையோடு என்னை பேட்டி கேட்டு இந்த பிரச்சனையில் ஒரு தீர்வு காண மெய்ப்பொருள் யூடியூப் சேனலும் அதை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபரும் வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன்.